அவங்கள ரெஸ்கியூ பண்றது எப்படி? சில இடத்துல பாத்தீங்க நீச்சல் தெரியாம இருக்கிற எத்தனை பேருக்கு நீச்சல் தெரியாது? சும்மா சொல்லுங்க. நீங்க நீச்சல் கற்றுக் கொடுக்காம விட மாட்டோம். நம்ம ஆர்வம் உள்ளே இறங்கிடுறோம். அந்த நேரத்தில் மழை உள்ள காலங்கள்லாம் தத்தளிக்கிற ஒருத்தரை நம்ம போய் ரெஸ்கியூ பண்ணி இங்கே கூட்டு வர போறாங்க. இங்கே கரெக்டதுக்கு அப்புறம் 108 ஆம்புலன்ஸ் மூலமா அவங்களுக்கு சிபிஆர் பேக்ல வாங்க, உள்ள போய் விழுந்துடாதீங்க. அவங்களுடைய பங்கு வெகு சிறப்பாக இருக்குது. கடந்த வெள்ள காலங்களில் இப்போ அந்த நேவி மூலிய நபரை கொண்டு வந்தாங்க. அவர் அப்படியே 108 ஆம்புலன்ஸ் அப்படியே வச்சிருக்காங்க. பார்த்து நான் கொஞ்சம் தெரியட்டும். ஸ்பெஷலில் கவனமாச்சு மதுவா நான் கொஞ்சம் தெரியுற மாதிரி தெளிவாக தெரிய மாதிரி அவசரமே இல்லை. மெதுவா அப்படி தலைப்பத்தில் வந்து முன்பக்கமாக பண்ணணும். ஸ்பெஷல் சூப்பர் பொசிஷனு இந்த மாதிரி தான் தூக்கிட்டு வரணும். நீங்கள் அதில் வச்சுருங்க. அவங்க அதில் அப்படி சிபிஆர் பண்ணுவாங்க. வச்சு எடுத்து அந்த அவங்க வேலி ஸ்ட்ரெச்சரில் தூக்கி இப்போ வைக்காங்க. வச்சதுக்கப்புறம் 108 ஆம்புலன்ஸில் உள்ள சப்பாங்க விஷயங்களை அகற்றிட்டு தான் அதுக்கப்புறம் உள்ள ஆள் இருக்கா என்ன அப்படின்னு தேட முடியும். அந்த பர்பஸுக்காக பயன்படுத்தக்கூடியது. பவரால அதை பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இந்த ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் மூலமா இடிபாடுகள்ல பெரிய ஒரு ஸ்லாப் போட்டு மறைச்சிருக்கு, விழுந்திருக்கு. அதுக்குள்ள ஆள் இருக்காங்கன்னா அதை ட்ரில் பண்ணி வித்தின் செகண்ட்ல அந்த இடத்த அந்த ட்ரில்லிங் அந்த ட்ரில்லிங் கொலாப்ஸ் ஆனதை அகற்றி உள்ள ஆளை ரெஸ்கியூ பண்ணதுக்காக பயன்படுத்தக்கூடியது. இல்லை எல்லாம் நடத்த வேண்டாம். அடுத்து சீக்கிரத்துக்கு 108 ஆம்புலன்ஸ் டீம் அப்படியே ரெடி ஆயிருங்க. ரெஸ்கியூக்கு ரெடி ஆயிருங்க. வாங்க வாங்க பாருங்க. இதுல ரெட் கலர்ல ஆரஞ்சு கலர்ல இருக்கு லைஃப் பாய் அது இருக்கு. அந்த லைஃப் பாய் மாதிரி ஒரு சைக்கிள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டில். சார் பாட்டில் தான் சொன்னீங்க, மூட சொல்லலை அப்படின்னு நினைக்கிறாங்க. மூடியும் போட்டு விடணும். ரெடி உள்ள தண்ணி போயிடும், மிதக்காது. இந்த மாதிரி ஒரு ரிம்மில் பாட்டில் ரெடி பண்ணி இந்த மாதிரி இதில் லைஃபாயா பயன்படுத்தி